ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு இதே மாதிரி வேண்டும். தேர்தல் அறிக்கைன்றது இப்போ இஷ்டத்துக்கு பேசுறது தான். ஏதோ கடலில் வைக்கிற சாமான் மாதிரி அடிச்சு விடுறது. ஏன்னா எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைன்னு இப்போ 5 அறிக்கை அறிவிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 5, இப்போ ஒரு 5, மொத்தம் 10. ஸோ இதில் என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுறோம், இலவச பேருந்தில் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே மாதிரி வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் விவசாய கடன் ரத்து, இது மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு என்னன்னா இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் நிறைவேற்றணும்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். இப்போ சொல்லிடுவாங்க, ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் வரமாட்டாங்க. ஒரு வேளை வந்தால் இந்த 2000 ரூபாய் தரன்றாரு இல்லையா, 2000 3000 ரூபாய் தரன்றாரு இல்லையா, அது எல்லாருக்குமே கிடைக்காது. இதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி வாங்கினதுலே கிடைக்காதவங்களுக்கு இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க, அது கிடைக்கும்னு சொல்லி அதை அப்படியே இஸ்துன்னு போவாங்க. ஸோ அது கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க ஜெயிக்கிறதுக்காகவோ மக்களை மைண்டை மாற்றுறதுக்காகவோ இப்படி டக்குன்னு அறிக்கை விட்டுனே இருக்காங்க. ஸோ இதுதான் எங்கள் பிளான். அதனால் யோசிங்க, தெளிவாக இருங்க. ஏதோ சிலிண்டர் தர அதே மாவும் அதே தான் உருட்டுறாரு வரும். இப்போ டிஎம்கே காலேஜில் என்ன இருக்குது, அதே தான், அதே அரைச்சமாவு தான் இங்கே அரைக்கிறாரு. அங்கே இலவச பஸ்ஸுன்னா இங்கே இலவச பஸ் தான். அங்கே சிலிண்டருக்கு மானியம் தராங்கன்னா இங்கேயும் அதே தான் தரன்றாங்க. பட் அவங்க கொடுக்கல, இவங்களும் கொடுப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களா? எங்கள் தேர்தல் அறிக்கைன்றது சொல்கிறாங்க, அவ்வளோதான். தேர்தல் அறிக்கைன்று மக்களுக்கு சொன்னால் நம்பிடுவாங்க. நம்ம சொல்கிறோம், இந்த ஆட்சிக்கு நம்ம எல்லாம் செய்வோம்னு சொல்கிறோன்றது ஆனால் சில பேர் என்னன்னா நம்புறாங்க. ஓகே, இவர் செய்வாருன்னு. ஆனால் நல்லா யோசிங்க. இப்போவே நம்மளுக்கு கடன் அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த கடனில் இன்னும் கடனாக தான் நம்ம ஆகுமே தவிர இதனால் நம்ம வளர்ச்சி அடைய மாட்டோம். இது இன்னும் கொஞ்சம் பேசினாலும் சொல்லுவாங்க, நிதி இல்லைன்னுவாங்க, இன்னும் பணம் வரலன்னுவாங்க. எல்லாமே சும்மா சொல்கிறது தான், வாக்குறுதின்றது சும்மா சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த நடக்குமான்றது நீங்களே யோசிக்கணும். ஏதோ வருது போகுதுன்றனால யோசிச்சு ஒரு ஓட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மட்டும் தெளிவாக பார்த்துங்க. அதே பார்த்தீங்கன்னா டிவிகேல பார்த்தீங்கன்னா விஜயண்ணா தமிழ்நாடு அந்த ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா தேர்தல் அறிக்கைன்றது மக்களுக்கான தேர்தல் அறிக்கை இருக்கணும். மக்கள் என்ன பிரச்சனையோ அதுதான் தேர்தல் அறிக்கை. நம்மளுக்கு நம்மளும் சொல்லி அதை பண்ணுறதில்ல. மக்களுக்கு என்ன தேவையோ அதுதாங்க. ஸோ அதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஃபில்அப் பண்ணி எந்த வார்டு, நீங்கள் எந்த ஊர், அங்கே இருக்கிற ஏரியா நேமு, அங்கே இருக்கிற என்ன பிரச்சனை, உங்களுக்கு எது சரி பண்ணணுன்றதெல்லாம் ஃபுல் பை ஃபுல் டீட்டெயிலாக அதில் இருக்குது. ஸோ அதில் நம்ம சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு தேர்தல் அறிக்கையாக மாறும். ஸோ இப்படி தான் இருக்குமே தவிர சும்மா அவங்க அச்சமாகவே இங்கே அரைக்கக்கூடாது. அதுதான் இந்த விஷயமே. இப்போ அவங்க சொன்னது தான் இவர் அப்படியே சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன தேர்தல் அறிக்கை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்களே தவிர மக்கள் ஃப்ரீ தேவையில்லை. பஸ்ஸில் போகிறதுக்குன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்குமா இல்லை 20 ரூபா கூட விஷயங்க, அது காசு கொடுத்து கூட போயிட்டு விடுவாங்க. இப்போ நாளைக்கு ஒரு ஆம்பளை கூட ஃப்ரீ பஸ்ஸில் போகிறான்ற மாதிரி பேச்செலாம் வரும். ஏன்னா ஆல்ரெடி சொன்னவங்களே தெரியும் உங்களுக்கு, ஓசி பஸ்ஸுன்னு ஃபேர் அண்ட் லெவலில் போட்டுறீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டவங்க. ஸோ அதனால் யோசிங்க, யோசிச்சு பண்ணுங்க. ஏதோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், நம்மளுக்கு தான். ஓகேங்களா? விஜயண்ணா வந்துட்டாரா? விஜயண்ணா படத்தை விட்டுட்டு அரசியல் வந்துட்டார். அதுதான் ஒரு நாள் பண்ண முடியும். ஜெயிக்க வைக்கிறது தோக்க வைக்கிறதும் நம்ம கையில் இருக்குது. ஸோ யோசிங்க. ஆனால் இந்த வாட்டியே விட்டுட்டிங்கன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம். அரைச்சமாக அரைக்கிறத விட புதுசாக ஒருத்தர் வரும்போது அது சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது. ஒரு மக்கள்கிட்ட கேட்டு அந்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறது. சும்மா நேரில் போய்ட்டு சும்மா பேருக்கு போய் இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா கனிமொழி தேர்தலுக்காக ஒரு குழு அமைச்சு அவங்க வீடு விட போய் கேட்பாங்க. இது சும்மா, இது பக்கம் சும்மா போய் கேட்டுட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னா அது தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். சும்மா அந்த தேர்தலுக்கோசரம் தான் இப்படிலாம் தேர்தல் நெருங்கும் இன்னும் நிறைய பண்ணுவாங்க. யோசிங்க. ஆனால் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஸோ அதனால் விஜயண்ணாக்கு ஒன்றுமே இல்லை. விஜயண்ணா நம்மளை நம்பி வர்றாரு. ஸோ அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அவனால் அதுதான் பண்ண முடியும். பட் நம்ம கையில் இருக்கிறது ஒன்று தான். இதை பண்ணால் மட்டும்தான் அவர் அங்கே உட்காருவார். அங்கே உட்காந்தா தான் மாற்றங்கள் வரும். மாற்றம் செய்யல செகண்டு. ஆனால் ஒருத்தர் புதுசாக வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சும்மா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு சும்மா இங்கே சொல்கிற கட்டுக்கடெல்லாம் கேட்டுக்கிட்டு இதை தரேன் அதை தரேன் நாங்கள் இது செய்வோம் அது செய்வோன்றதுலாம் இங்கே வேஸ்ட்டு. அது எதுக்குமே உதவாத ஒன்று.
ஸோ அவங்க செய்கிறாங்க செய்யலாத உங்கள் விருப்பம். நம்ம வேலை என்னவோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அது உங்களோட உரிமை. ஸோ மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, நிறமை எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் போட்டாங்க, அது கையில் பேத்துன்னு வர அளவுக்கு இருக்குது. ஸோ யோசிங்க. ஆனால் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு. இன்னும் 5 வருஷத்துக்குன்றது இன்னும் வறுமையில் தான் இருப்போம். நம்ம அதை யோசிச்சு செய்யுங்க. விஜயனா செய்யல, அவர் வந்தால் தான் தெரியும். வராமே அவர் செய்ய மாட்டார். அவர் மேலே இது இருக்கு அது இருக்குன்றதுலாம் இல்லை. மட்டும் வந்த பிறகு பார்க்கலாம், அவரு செய்வார். சில நம்ம சொல்கிறாங்க இந்த தற்கொலைன்னு, அது அப்போ தெரியும் அவங்களுக்கு. அதனால் தெளிவாக இருங்க. தேர்தல் அறிக்கைன்றது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் தேர்தல் அறிக்கை இருக்கணும். ஸோ விஜயண்ணா பிளானில் தான் இந்த கரெக்டாக போகுது. ஸோ மற்றவங்க சொல்கிற வடையும் சரி ஆப்பமும் சரி கிண்டுறதான் கிண்டுவாங்க. ஸோ இன்னும் டிஎம்கேல தேர்தல் அறிக்கை வரல. அது வந்துச்சுன்னா கூட அதுவும் ஆல்ரெடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதுவும் ஒரு டோல் ஆகும். ஸோ இவங்க இன்னைக்கு தான் சொன்னது செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் தெளிவாக இருங்க. இந்த 26 அன்னைக்கு யாரை வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. விஜயண்ணா சேமாக வருது, யாரும் தடுக்க முடியாது ஒன்று. ஏன்னா இப்போ 35% ஓட் பேங்க் இருக்கு அவருக்கு. சும்மா இல்லாதவங்களும் ஆனால் ஒன்று ஊட்டுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னும் தேர்தலில். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதாக நடக்கும். வெயிட் நிச்சயம். தேங்க்யூ.